வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, அண்ணாமலை பிஜேபியை விட்டு வெளியில் வந்தார். பல பேருக்கு தூக்கம் போச்சு. முதல்ல டிஎன்பிஜேபி ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அழுதுக்கு இருக்காங்க. அழுகிறதுக்கு 24 மணி நேரம் அவங்களுக்கு பத்தல ஒரு நாளைக்கு. மறுநாளில் ஒரு 2 மணி நேரத்தை கடன் கேட்டு அழுவாங்க போல. இது டிஎன்பிஜேபி. ஏன்னா ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்களே, அதனால அந்த ஒரு கவலை. அடுத்து டிஎம்கே, டிவிகே வர்சஸ் அண்ணாமலை பார்ட்டி அப்படின்னு அரசியல் களம் மாறிடுமோ, டிஎம்கேவுக்கு வேல்யூ இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற பதட்டம் டிஎம்கேவுக்கு. விகடனில் கூட அந்த ஆர்டிக்கல் வெளிவந்துருந்துச்சு, நம்ம எடுத்து பேசியிருந்தோம். இது டிஎம்கே. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கட்சி பிரச்சனையே அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு நேரம் பத்தலை. ஏடிஎம்கேவை சேர்ந்த பல நிர்வாகிகள் தினம் அதிமுகவிலிருந்து விலகி டிவிகே டிஎம்கே இப்படி ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சொந்த கட்சி பிரச்சனையே தலைக்கு மேலே இருக்கிறதுனால அண்ணாமலை கட்சி தொடங்கினா என்ன தொடங்கலைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு மோடில் அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க பிரச்சனையே அவங்களால சமாளிக்க முடியலை. அடுத்தது ஆளும் கட்சியான டிவிகே. இப்போவே பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, டிவிகே கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு அதிருப்தி வந்துச்சுன்னா அந்த வாக்குகள்லாம் அண்ணாமலைக்கு போகும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலைக்கும் இளைஞர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்குது. இதனால டிவிகேக்கு ஒரு பதட்டம். நமக்கு போட்டியாக வந்துடுவாங்களோ, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் டிவிகேவுக்கு. இவங்கெல்லாம் ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிலைப்பாட்டை மாற்றக்கூடிய கட்சிகள் இருக்காங்க தமிழகத்தில். கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, மதிமுக, பிசிக இவங்கெல்லாம் அடிக்கடி அவங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்களோட போய் கை கோர்த்துருவாங்க. மாநிலத்தில் யாராவது புதுசாக அரசியலுக்கு வந்தாங்கன்னா பிஜேபி இயக்குது, ஆர்எஸ்எஸ் இயக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு அவங்களே ஜெயிச்சிட்டாங்கன்னா அமைச்சரவையில் போய் உட்காந்துக்குவாங்க. உதாரணத்துக்கு விஜய் அரசியலுக்கு வந்தபோது பிசிக ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளை தான் விஜய், ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளை தான் டிவிகே அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. இன்னைக்கு டிவிகே அமைச்சரவையில் பிசிக இருக்காங்களே, அது மாதிரி தான். வழக்கம் போல திருமாவளவன் அவர்கள் அண்ணாமலைக்கு சேம் டயலாக பேசியிருக்காரு. பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது எப்போதுமே ஒரு வழக்கமாக சொல்லக்கூடிய டயலாக் தான். புதுசாக என்ன சொல்லியிருக்காருன்னா, யாராவது ஒரு கட்சியிலிருந்து விலகிற முடிவெடுத்தா ப்ரெஸ் மீட்டை கூட்டி சொல்ல வேண்டியதானே, அறிவிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இங்கேருந்து டெல்லிக்கு போய் அங்கே ஸ்டே பண்ணி பாஜக தலைவர்கள் எல்லாம் பார்த்து ராஜினாமா கடிதத்தெல்லாம் கொடுத்துட்டு யாராவது கட்சியிலிருந்து விலகுவாங்களா? இதுலேருந்தே தெரியலையா பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் அண்ணாமலையை இயக்குதுன்னு தெரியலையா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். உண்மையை சொல்லணும்னா, அண்ணாமலை நினச்சிருந்தா செய்தியாளர்களை கூப்பிட்டு பிஜேபியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருக்க முடியும். ஆனால் அப்படி பண்ணலை. நேராக அங்கே போய் இதுவரை வாய்ப்பளித்த தலைவர்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு நான் புதிய பாதையில் போக விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு, ஏன்னா நம்பி கட்சியில் பொறுப்பு கொடுத்தாங்களே, அதுக்கு ஒரு நன்றியாவது சொல்லணும்ல. அதனால் தன்னுடைய நிலைப்பாட்டை மேலிட தலைவர்கள்ட்ட சொல்லி அழகாக அங்கேருந்து வெளியில் வந்தார். இதை பொதுமக்கள் பாராட்டுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, முடிவெடுக்கணும்னா செய்தியாளர்களை சந்தித்து முடிவெடுக்க வேண்டியதானே, டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொன்னதுனால வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸ் ஒரு கேள்வி கேட்குறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு டிவிகேவுக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்போ விசிகாவுடைய சப்போர்ட்டை கேட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று சப்போர்ட் பண்ணுறேன், இல்லை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும், இல்லை செய்தியாளர்களை சந்தித்து சொல்லியிருக்கணும். ஆனால் 3-4 நாள் திருமாவளவன் அவர்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க எல்லாருக்கும் ஒரு சஸ்பென்ஸ் இருந்துச்சு. இடையில திமுகவுடைய ஆஃபீஸு ஸ்டாலின் அவர்களெல்லாம் போய் சந்திச்சாரு. அண்ணாமலை டெல்லிக்கு ஏன் போனாருன்னு கேட்டிங்களே, நீங்கள் ஏன் உங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க ஸ்டாலின் எல்லாம் போய் சந்திச்சிங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டு வாலண்டியர்ஸ் செக் வைக்கிறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.